ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரெகுலராக வந்து டென்ஸ் பேஸ்டு ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு வரோம். நம்ம இது வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்ற 3 டென்ஸ்லையும் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரி மூலிமா பார்க்குறதுனால இன்னுமே நம்மளுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது நம்ம பேசுகிற அந்த செகண்டில் நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதுவும் ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, ஐ எம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, ஐ எம் ரீடிங் எ புக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்கால கண்டினியூஸ் ஆக்ஷனை வந்து நம்ம இப்படி தான் ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். ஓகேவா? ஸோ அதில் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஒரு கண்ணன் அப்படின்ற நேமுக்கு பதிலாக அவன் அப்படின்னு சொல்லுவோம், சீதா அப்படின்ற நேமுக்கு பதிலாக அவள் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து ப்ரொனவுன் சொல்லுவோம். அதாவது அவன் அப்படின்றதுக்கு பதிலாக ஹீ அப்படின்னு சொல்லுவோம், அவள் அப்படின்றதுக்கு பதிலாக ஷீன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் அப்படின்ற ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அந்த ப்ரொனவுனுக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ, ஷீ, இட்டுக்கு அப்படின்னு வந்தால் நம்ம ஈஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடுவோம். வி, யூ இதெல்லாம் வந்தால் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடுவோம். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. அது நீங்கள் இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So without getting delayed, let's get started. Sarah is looking into the empty fridge while Mark is scrolling on his phone. அதாவது சாரா இஸ் லுக்கிங் அப்படின்னா, சாரான்றவங்க வந்து எம்டி ஃப்ரிட்ஜை வந்து பார்த்துட்ருக்காங்க, ஏதாச்சும் இருக்கா ஃப்ரிட்ஜ் உள்ளார அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் மார்க், அதாவது இவங்க 2 பேரும் கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ அப்போ மார்க்ன்றவர் என்ன பண்ணிகிட்ருக்காராம், மொபைலை வந்து ஏதோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிற ஆக்ஷன், அதுவும் கண்டினியூஸ் ஆக்ஷன். அதனால தான் இது ரெண்டுமே சிங்குலர். ஓகேவா? சாரான்றவங்க சிங்குலர், ஒருமை. அப்படின்னால தான் ஹீஸ் லுக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே தே இல்லை வி இல்லை ஐ அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா, ஐ ஆம், ஐக்கு மட்டும் என்ன போடணும், ஐ ஆம் போடணும். தே, வி இதெல்லாம் வந்தால் வி ஆர் லுக்கிங், தே ஆர் லுக்கிங் அப்படின்னு போடணும். ஐ வந்திருந்தால் மட்டும் ஐ எம் லுக்கிங் போடணும். இங்கே சாரா அப்படின்ற சிங்குலர் வந்திருக்கு, அதனால் சாரா இஸ் லுக்கிங் இன்டு த எம்டி ஃப்ரிட்ஜ். அப்போ நீங்களும் யாராவது ஒரு கேர்ளை பற்றி சொல்லும் போது மை மாம் இஸ் லுக்கிங் அப்படின்னு சொல்லணும். மை டேட் இஸ் லுக்கிங், ஓகேவா, ஷீ இஸ் லுக்கிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே சாரா வந்து எம்டி ஃப்ரிட்ஜை பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் மார்க்கும் சிங்குலர்ன்றதுனால ஹீ ஸ்க்ரோலிங் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? மார்க் என்ன பண்ணிகிட்ருக்காரு, மொபைலில் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, அவ்வளோதான் இதனோட மீனிங். ஸோ லெட்ஸ் see the next part. They are arguing about dinner. அப்போ அவங்க சாராவும் மார்க்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. எதை பற்றி, அபவுட் டின்னர், அதை பற்றி. ஓகேவா? தேன்ற ஒரு ப்ளூரல் ப்ரொனவுன் வந்திருக்கிறதுனால, தே அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளூரல்ன்றதுனால. ஆர் ஆர்கியூயிங். இதுவே ஷீ, ஹீ அப்படிலாம் வந்திருந்தால் ஷீ இஸ் ஆர்கியூயிங், ஹீ இஸ் ஆர்கியூயிங் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ தே அப்படின்ற ப்ளூரல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஆர். அப்போ நம்மளும் தே அப்படின்ற இதை பற்றி ஏதாவது பண்ணும்போது தே ஆர் ஸ்பீக்கிங், தே ஆர் ரைட்டிங், தே ஆர் கோயிங், தே ஆர் ஆர்கியூயிங். ஓகே, ஸோ தே ஆர் குவாரலிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ அவங்க டின்னரை பற்றி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. சாரா இஸ் வாண்டிங் எ சாலட். ஏன் இந்த ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராவுக்கு வந்து சாரா இஸ் வாண்டிங், சாரான்றது சிங்குலர், அதனால் ஈஸ் வந்திருக்கு. சாரா இஸ் வாண்டிங் எ சாலட், சாராவுக்கு ஒரு சாலட் வேணும். பட் மார்க் இஸ் ட்ரீமிங் ஆஃப் பீஸா. இப்போ மார்க்குக்கு என்ன வேணுமா, பீஸா வேணுமா. ஸோ இது மாதிரி நம்ம 2 பேரை பற்றி வேறு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பட் யூஸ் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் அ சாரீ பட் மை சிஸ்டர் வாண்ட் அ சல்வார். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? மார்க் இஸ் நாப்பிங். மார்க் இஸ் நாப்பிங் அப்படின்னா, நாப்னா என்னது, ஒரு குட்டி தூக்கம். ஒரு மதியான நேரத்தில், ஒரு ஈவினிங் நேரத்தில் நம்ம சும்மா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தூங்கும் இல்லையா, அது நாப் அப்படின்னு சொல்லுவோம். நைட்டில் தூங்குற லாங் இதை வந்து நம்ம ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே மார்க் இஸ் நாப்பிங், அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார். எது மேலே, ஆன் த கவுச், அதாவது சோஃபா மேலே இருக்கும் இல்லையா, ஸோ சோஃபா மேலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இஸ் லாஸிங் த ரிமோட்
ஓகேவா. என்னது அந்த லாஸிங் த ரிமோட்னா ரிமோட் அப்படியே தூக்கத்தில் கீழே போடுறது. ஓகேவா. விச் சாரா இஸ் மேக்கிங் ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இதை பார்த்து சாராக்கு என்ன ஆகுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா என்ன, ஒரு கடுப்பாக வருது. ஓகேவா. என்ன நம்ம ஃபுட்டை பற்றி டின்னரை பற்றி பிளான் பண்ணிட்டுருக்கோம், அந்த டைமில் இவர் என்னடானா எதுவுமே கண்டுக்காமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாரே. ஓகேவா. ரிமோட் கீழே விழுறது கூட தெரியாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சாராக்கு வந்து கடுப்பாகுது. ஸோ இதில் வேர்ப்ஸ் எல்லாமே பாருங்கள், ஈஸ் ஸ்னாப்பிங், ஈஸ் லாஸிங், ஈஸ் மேக்கிங். ஏன்னா இதில் நவுன் வந்து எல்லாமே என்னது, சிங்குலர் வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன் நான், ஈஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை தே யூஸ்ட் ஈஸ் ஸ்னாப்பிங், ஈஸ் லாஸிங். ஓகே. சாரா ஈஸ் மேக்கிங் அப்படின்ற வேர்ப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. See the next part. Mark is handing cash to the delivery man and is taking the pizza box. இப்போ வந்து மார்க் வீட்டுக்கு வந்து ஒரு டெலிவரி மேன் வந்து பீஸாவை டெலிவரி பண்ண வந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலாக மார்க் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும் போது ஸ்க்ராலிங் த மொபைல் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ என்ன ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அப்போ பீஸாவை தான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா. ஸோ இப்போ பீஸா மேன் வந்ததுனால இவர் போயிட்டு ஹீஸ் ஹேண்டிங் அப்படின்னா கேஷை கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ மார்க் வந்து கேஷை கொடுத்துட்டு அண்ட் இஸ் டேக்கிங் த பீஸா பாக்ஸ், அவர்கிட்ட இருந்து பீஸா பாக்ஸை வாங்கி உள்ளார கொண்டு வராரு. ஓகே. அதுதான் இதோட மீனிங். Okay, let's see the next part in the story. Sarah's phone is buzzing with a bank alert while she is looking at Mark in disbelief. என்ன ஆகுது அப்படின்னா, சாராவோட ஃபோன் வந்து பஸ், அதாவது அந்த நம்ம ஒரு மெசேஜ்லாம் வரும்போது ஒரு அலர்ட் மாதிரி வரும், அப்படின்ட்டு அந்த ஒரு என்னது வைப்ரேட் ஆகும் இல்லையா, அதான் பஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சாராஸ் ஃபோன் இஸ் பஸ்ஸிங் வித் எ பேங்க் அலர்ட். சாராவுக்கு வந்து ஒரு பேங்க் வந்து ஒரு மெசேஜ் வருது. வைல் ஷீ இஸ் லுக்கிங் அவள் வந்து மார்க்கை வந்து பார்த்துட்ருக்கான். என்னடா இவர், நம்ம இப்போ தான் வந்து சேலட்லாம் வேணும்னு நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம், இவர் என்னடானா பீஸாவை வாங்கிட்டு வராரே அப்படின்னு சொல்லி டிஸ்பிலீஃப்னால் நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறதுன்னு அர்த்தம். ஓகே. நம்பிக்கையற்ற பார்வை. ஸோ அப்போ நம்பிக்கை இல்லாமல் அவரை பார்த்துட்ருக்க அந்த டைமில் சாராவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது பேங்க்லேருந்து. ஓகேவா. ஸோ எல்லாமே இதில் நம்ம வேர்ப் பாருங்கள், ஈஸ் பஸ்ஸிங், ஈஸ் லுக்கிங். ஸோ ஏன்னா எல்லாமே சிங்குலர் நவுன், அதனால ஈஸ் பஸ்ஸிங், ஈஸ் லுக்கிங் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் பாருங்கள். மார்க் இஸ் சிட்டிங் ஆன் த சோஃபா அண்ட் இஸ் ஸ்டஃபிங் இஸ் ஃபேஸ் வித் எ லார்ஜ் ஸ்லைஸ். மார்க் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சோஃபா மேலே உட்காந்து ஸ்டஃபிங் அப்படின்னா ஒரு பெரிய பீஸா ஸ்லைஸை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே வாய் ஃபுல்லாக அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க இல்லையா, ஃபேஸே மறைச்சிக்கும், அந்த மாதிரி எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதான் ஸ்டஃபிங். ஓகேவா. மார்க் இஸ் சிட்டிங் ஆன் த சோஃபா அண்ட் இஸ் ஸ்டஃபிங் இஸ் ஃபேஸ் வித் எ லார்ஜ் ஸ்லைஸ். அதான் இதனோட மீனிங். அவர் உட்காந்து சோஃபாவில் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காராம், ஃபேஸ் ஃபுல்லாக பெரிய லார்ஜ் ஸ்லைஸாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து சாராவோட மொபைல் அலர்ட் வந்தது, இதை பற்றிலாம் அவர் கேரே பண்ணலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹீ இஸ் என்ஜாயிங் வாட் ஹீ திங்ஸ் இஸ் எ ஃப்ரீ மீல். ஹீ இஸ் என்ஜாயிங் அப்படின்னா யார், நம்ம மார்க் இருக்கார் இல்லையா, அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரீ மீல் இல்லையா, ஏன்னா நம்ம சாராவோட அக்கௌண்ட்லேருந்து தான் அமௌண்ட் எடுத்து அவர் பீஸாவை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாரு. அதனால் அவர் வந்து ஃப்ரீ மீலை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காராம். சாரா இஸ் பாயிண்டிங் அட் ஹர் ஃபோன் அண்ட் இஸ் ஷவுட்டிங், ஆர் யூ சீரியஸ். சாரா என்ன பண்ணுறாங்க, ஃபோனை காமிச்சு, நீ என் ஃபோன்லேருந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நீ வந்து என்ன பண்ண மணி வந்து சென்ட் பண்ணியிருக்க. ஓகே. அதை வச்சு தான் நீ பீஸா வாங்கி ஃப்ரீ மீல் வந்து சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர் யூ சீரியஸ், நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, பீஸாவை சாப்பிட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, இவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரீ மீல். ஓகேவா. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Mark is ignoring her anger because he is tasting victory and pepperoni. ஸோ மார்க் இஸ் இக்னோரிங், அதாவது அவர் வந்து அவங்கள கண்டுக்கல, இக்னோர் பண்ணிட்டார். அதாவது அவங்க சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காமல் அவர் வந்து நல்லா பீஸாவை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அது வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார இவ்வளோ நேரம் ஆர்கியூ நடந்துட்டு இருந்தது. இவங்களுக்கு வந்து சாலட் வேணும்னாங்க, இவர் வந்து பீஸா வேணும்னாரு. ஃபைனலாக மார்க் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விக்ட்ரியை வந்து இவர் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அந்த பீஸாவை டேஸ்ட் பண்ணுறது தான் அப்படியே விக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ட்ரிக்கு என்ன தமிழில் மீனிங், வெற்றின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ப்ராக்கெட்டில் பெப்பரானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பெப்பரானின்றது நத்திங் பட் இட் இஸ் எ பீஸா டாப்பிங். ஓகேவா. டாப்பிங் மீன்ஸ் பீஸா டெக்கரேஷன், மேலே வந்து அந்த டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக பீஃப் ஆர்
போர்க் சாசேஜ் வந்து ஆட் பண்ணி செய்வாங்க இல்லையா, அது வந்து பெப்பரானி. ஸோ அந்த டைப்பான பீஸாவை தான் அவர் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, let's see the last part. The bank account is shrinking while Mark is smiling through every bite. அதாவது சாராவோட பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, குறைஞ்சி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மார்க் என்ன பண்ணிகிட்ருக்காராம், ஸ்மைல் பண்ணி ஒரு பைட்டையும் நல்லா ருசித்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபன்னி கான்வர்சேஷன் மூலிமா நம்ம இந்த மாதிரி நம்ம கற்றுக்கும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வேர்ப்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நான் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ அது சிங்குலராக இருந்தால் ஹீ ஷீ இட் அப்படின்னு வந்தால் நம்ம வந்து he is writing, she is writing, it is writing அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதுவே ப்ளூரல் ப்ரொனவுன்லாம் வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தே, வி, ஓகே, இதெல்லாம் வந்துச்சு, யூ, இதெல்லாம் வந்துச்சுன்னா யூ ஆர், வி ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங் அப்படி வரணும். இதுவே ஐ அப்படின்ற ப்ரொனவுன் வந்தால் மட்டும் ஐ எம் ரைட்டிங், ஐ எம் ஸ்லீப்பிங், ஐ எம் பிளேயிங், ஐ எம் ஜம்பிங், ஐ எம் ரன்னிங். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். So that's it, this video. I hope you would have learned the usage of present continuous tense through this content and you would have enjoyed it too. If it's so, don't forget to like, share and subscribe. Thank you for watching.